மிதுனம். இத்தனை நாள் 12ஆம் இடத்துல இருந்த குரு ராசி மேல அப்படியே வந்து உட்கார்றாரு, ஜென்ம குருவா உட்கார்றாரு. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் தான். ராசி மேல வந்து உட்கார்ற குரு நேரா 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். ராசிக்கு 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுறது. அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு மனைவியால் சில நல்ல மனைவி கணவனால் நல்ல ஒரு திருப்பு முனைகள் வரக்கூடிய விஷயங்கள், அனுகூலங்கள், சுற்றத்தாரால நல்ல பெயர்கள் வாங்குறது, சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிறது, கூட்டாளிகள் பங்காளிகளிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாகுவது, இது மாதிரி நல்ல பலன்களே இருக்கும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. சோ பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கைகூடுறது, உங்களை கௌரவம், புகழ் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நல்ல ஒரு அனுகூல பலன்களாவே இருக்கவே செய்யும். குரு பார்க்கிற இடம் எப்பவுமே நல்ல ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் தான் எல்லாமே. குரு பார்க்கிற இடம் பூராவே சுபிக்ஷம் ஆகுங்க. சரிங்களா? குரு இப்ப 5ஆம் இடத்தை பார்க்கிறாரா, பிள்ளைகள் மூலமா ஒரு நல்ல அனுகூலங்கள் இருக்குது, காதல் வெற்றி அடைகிறது. சோ திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காம இந்த குரு பயிற்சியில அழகா வந்து உங்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. குரு ராசி மேல இருந்தாருன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு. இதுவாகவே இருந்தாலும் கூட குரு பார்வையால அதுவும் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரிங்களா? சோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு தான். 9ஆம் இடத்துக்கு வர்றாரா, பாக்கி இதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குருமார்களுடைய அனுசரணை, வெளிநாட்டு பயணம், 9ஆம் இடம் வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி, இது மாதிரி விஷயங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உயர்வு, நல்ல பலன்களே இருக்குங்க. சரிங்களா? மிதுன ராசிக்கும் நல்ல கொடுத்து வைத்த அமைப்பு தான்.